ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இது திரைநிலா ஆடியோ நாவல்ஸ் வழங்கும் உயிராக நானே உறவாகினேனே நாவல். வாசிப்பது நான் சரண்யா சம்பத். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அத்தியாயம் 1. அப்பனே நாராயணா, எல்லாரையும் காப்பாத்துப்பா. முதிய வயதிலும் அனைவருக்கும் முன்பாக எழுந்து குளித்து முடித்து சூரிய பகவானை வணங்கிவிட்டு தன் இஷ்ட தெய்வமான நாராயணனை துணை கலைத்தபடியே வாசல் திண்ணையில் வந்த அந்த அன்னையை நெகிழ்வுடன் பார்த்தபடியே வந்து நின்ற மகள் சாயாதேவியை கண்ட பாலாமணியின் முகம் மலர்ந்தது. அம்மாடி கண்ணு, வாடா வா, இப்பத்தான் உன்னை நினச்சேன். நீயே கண்ணு முன்னால் வந்து நிற்கிற, வா தாயி. பாலாமணி பாசக்குரலில் அழைக்க அடுக்கலையில் அடுப்பில் கொதித்து கொண்டிருந்த நாட்டுக்கோழி குழம்பினை கரண்டியினால் கிண்டி கொண்டிருந்த பைரவி மாமியாரின் பாசக்குரலை கேட்டு முகம் கடுத்தவளாக அடுப்படி ஜன்னலின் வழியாக வெளியே எட்டி பார்த்தாள். இந்த அம்மாவுக்கு 24 மணி நேரமும் மகளோட நினப்பை தவிர ஒன்றும் இருக்காது. இதில் இப்போ தான் புதுசாக நினச்சதை போல் கொஞ்சல் வேற. பார்த்தாத குறைக்கு இந்த அம்மாவோட மகன் என் புருஷனும் அப்படியே அம்மாவை போல் வந்து வாச்சிருக்காரு. எல்லாம் என் நேரம், என்னத்தை சொல்ல. பைரவி தனக்குள் இரைச்சலுடன் கூறிக்கொண்டிருக்கும் போதே அவளது கணவனான ஜெயராமன் அவளை உரத்த குரலில் அழைக்க வேறு வழி அறியாதவளாக கையில் இருந்த கரண்டியை சத்தமில்லாமல் கீழே எறிந்துவிட்டு வரவழைத்து கொண்ட சிரிப்புடன் அடுப்படியை விட்டு வெளியே வந்தாள் பைரவி. அடடே அண்ணி, வாங்க அண்ணி வாங்க. ஏங்க அண்ணியை உட்கார சொல்லாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க? வாயெல்லாம் பல்லாக சிரிப்புடன் கூறிக்கொண்டே ஓடி சென்று சாயாதேவியின் கைகளை உபசாரமாக பற்றி கொண்டே கணவனை பார்த்து கண்டிப்புடன் கூறிய மனைவியின் வார்த்தையை கேட்டு தன்னை தானே கடிந்து கொண்டவராக தங்கை அமர்வதற்காக நாட்களியை இழுத்து போட்டார் ஜெயராமன். அதெல்லாம் வேண்டான, நம்ம வீட்டில் வந்து சேரில் உட்காரணுமா என்ன? அண்ணனிடம் மறுத்தபடியே சாயாதேவி தரையில் சலுகையாக அமர்ந்து கொள்ள தங்கையின் இயல்பை பார்த்து பாசத்தில் கரைந்த ஜெயராமன் தானும் அவள் அருகில் தரையிலேயே அமர்ந்துவிட அவளது அழைப்பிற்கு காத்திருப்பவனாக வாசலிலேயே தயங்கிய வேலைக்காரனை அழைத்தாள் சாயாதேவி. அதை அங்கே ஓரமாக வச்சுட்டு நீங்கள் கிளம்புங்க நாகையா, நான் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன்னு ஐயா கிட்ட சொல்லிடுங்க. சரிங்கம்மா. நாகையா மரியாதையுடன் கூறிவிட்டு தன் கையில் இருந்த பெரிய கூடையை ஒரு ஓரமாக இறக்கி வைத்துவிட்டு சென்றுவிட தன் கரிய பெரிய விழிகளில் கேள்வியுடன் கூடையை பார்த்த பைரவியின் முகத்தில் ஆசை இருந்தது. அதென்ன கூட அண்ணி, அதுவும் காலங்காத்தால கொண்டு வந்திருக்கீங்க? பைரவி மனதின் ஆசையை மறைக்காமல் ஆவல் தாங்காதவளாக கேட்டுவிட அவளை புன்னகையுடன் பார்த்தபடியே எழுந்து சென்று கூடையில் இருந்த மாம்பழங்களில் சிலவற்றை எடுத்து பைரவியின் கையில் கொடுத்த சாயாதேவி கூடைக்குள் கைவிட்டு அதிலிருந்த சில 1000 ரூபாய் தாள்களை கொண்ட சிறு கட்டு ஒன்றை எடுத்து அண்ணனிடம் நீட்டினாள். என்னம்மா சாயா, இப்போ எதுக்காக பணம்? ஜெயராமன் தயக்கத்துடன் கேட்டு கொண்டிருக்க கணவனை முந்தி கொண்டவளாக தானே முன் வந்து சாயாதேவியிடம் இருந்த பணத்தினை வாங்கி கொண்டாள் பைரவி. தேடி வர மகாலட்சுமியை கையில் வாங்காமல் இப்படி தான் கேள்வி கேட்டுட்டு நிற்பீங்களா? முதல்ல பணத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறம் எதையுமே கேட்டு பழகிக்கங்க. அதுக்குள்ள பைரவி, சாயா இப்படி திடீர்னு பணத்தை நீட்டின உடனே எனக்கு ஒன்றும் புரியலை, அதான். ஜெயராமன் தயக்கம் மாறாதவராக தங்கையை பார்க்க புன்னகையுடன் அண்ணனை பார்த்தாள் சாயா. பிரதீப் நேற்று ஃபோன் பண்ணி பேசும்போது ஒரு 2 வீலர் இருந்தால் ஆஃபீஸ் போக வர சௌகரியமாக இருக்குன்னு சொன்னான்னா. பாவம் பிள்ளை, 3 பஸ் மாறி ஆஃபீஸ் போக வேண்டியதாக இருக்குதான். பிரதீப் ஜெயராமன் பைரவி தம்பதியரின் ஒரே சீமந்த புத்திரன். அண்ணன் மகனான அவன் மீது சாயாதேவிக்கு என்றுமே அலாதி பிரியமுண்டு. சாயாதேவியின் அருமை மகளான ஆத்மிகாவிற்கு பிரதீப்பின் மீது இருக்கும் அளவற்ற அன்பினை உணர்ந்தது முதலாக அவன் மீது சாயா கொண்டிருந்த அன்பு மேலும் பல மடங்காக உயர்ந்திருந்தது. தங்களை விட செல்வத்திலும் செல்வாக்கிலும் உயர்வான நிலையில் இருக்கும் அத்தை சாயாதேவி தன் மீது கொண்டிருக்கும் அன்பினை நன்றாக தனக்கு சாதகமாக உபயோகப்படுத்தி கொள்வதில் பிரதீப்பும் கை தேர்ந்தவனாக இருந்த காரணத்தினால் அவன் தனக்கான தேவைகளை அவளிடம் நேரடியாக தெரிவித்து விடுவதை வழக்கமாக்கி கொண்டிருந்தான். அவங்கிட்ட தான் ஏற்கனவே ஒரு பைக் இருக்கே சாயம்மா, அப்புறம் ஏன்? ஆமாம் ஆமாம், அதை வண்டின்னு சொல்லிடாதீங்க.
7 வருஷத்துக்கு முன்னால் வாங்கினா ஓட்ட வண்டியை வச்சுக்கிட்டு என் புள்ள இத்தனை வருஷமாக காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கான். அந்த வண்டி கூட நல்லா தானே இருக்கு பைரவி. சும்மா இருங்கங்க, அவங்க தான் அவனுக்காக ஆசையாக ஒரு பைக் வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இதில் நீங்கள் எதுக்காக குறுக்க வரீங்க? ஆசையாக வாங்கி கொடுக்கறதெல்லாம் இருக்கட்டும் பைரவி, ஆனால் அதுக்கான பணம் பழக்கொடுக்குள்ளே இருந்துல வருது. ஜெயராமனின் தன்மானம் தங்கை மறைவாக பணம் கொண்டு வந்திருப்பதை ஏற்றுக்கொள்ள மறுக்க அதனை புரிந்து கொண்டவளாக அண்ணனை ஆறுதலாக பார்த்தாள் சாயாதேவி. நான் இந்த பணத்தை அவருக்கு ஆத்மிகாவோட அப்பாவுக்கு தெரிஞ்சே கொண்டு வந்திருந்தாலும் அவர் பொண்ணும் சொல்ல மாட்டாரண்ணா. ஆனால் நாளை பின்னால் பிரதீப்புக்கு ஒரு சொல் வந்துடக்கூடாதுன்னு நினச்சி தான் நான் இப்படி மறைவாக கொண்டு வந்தேன் அண்ணா. அப்படி இல்லை சாயா, நாங்கள் இப்படி பணம் வாங்கிறது அதனால் ஒன்றும் இல்லை அண்ணா. இதெல்லாம் என்னைக்கு இருந்தாலும் என் மருமகனும் ஆளை போகிற சொத்து தானண்ணா. எல்லாம் நாம் நினைக்கிறபடியே நல்லதாக நடந்தா உரிமையோட பிரதீப்பிற்கு வேணுங்கிறத 4 பேர் அறியும்படியாக நானே செஞ்சிட போகிறேன். அது வரைக்கும் தானண்ணா. சாயாதேவி தன் மகளின் விருப்பத்தை தன் விருப்பமாக அண்ணனிடம் உரிமையாக கூற அதனை கேட்டு முகம் மலர்ந்தவராக தன் அன்னையை பார்த்தார் ஜெயராமன். தங்கச்சி சொல்கிறதும் சரிதான ஜெயராமா. ஆத்மிகனுவுக்கும் பிரதீப்புக்கும் நல்லபடியாக கல்யாணம் நடந்தா அதுக்கு பிறகு எல்லாம் ஒரு குடும்பமாக ஆயிரும். நடந்தா என்னம்மா, கண்டிப்பாக நடக்கும். அது எப்போ முடிவான விஷயந்தானம்மா. புதுசாக பேசுகிறதுக்கு என்ன இருக்குது? சரிம்மா, வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அவர் என்னை எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பார். ஆத்மிகாவுக்கும் காலேஜ் போக நேரம் ஆயிடுச்சு. நான் கிளம்புறேன். நான் வரேண்ணா. மறக்காமல் இன்றைக்கி இந்த பணத்தை பிரதீப்போட அக்கௌண்ட்டில் போட்டு விட்டுடுண்ணா. நான் ஃப்ரீயாக இருக்கும்போது அவன்கிட்ட பேசிக்கிறேன். அண்ணி வரட்டுமா? சாயாதேவி பரபரப்புடன் கூறியபடியே விடை பெற்று கொள்ள அவளை பார்த்து அவசரமாக தலையாட்டி விடை கொடுத்த மனைவியை பார்வையால் கண்டித்தபடியே தங்கையை தடுத்து நிறுத்தினார் ஜெயராமன். கொஞ்சம் பொருடாமா, உங்கள் அண்ணி நாட்டுக்கோழி குழம்பு வச்சிருக்கிறா, மாப்பிள்ளைக்கு பிடிக்குமே. ஒரு நிமிஷம் பொறு, ஒரு தூக்குவாளியில் ஊற்றி கொடுக்க சொல்கிறேன். இந்த மனுஷனுக்கு தங்கச்சியை கண்டுட்டா தலகால் புரியாமல் ஆடுவார். இப்போ தான் ரசித்து ருசித்து குழம்பு வச்சு இறக்கி இருக்கிறேன். நானே இன்னும் உப்பு காரம் கூட பார்க்கல, அதுக்குள்ளே தங்கச்சி புருஷனுக்கு பார்சல் பண்ணி விடுறதுல குறியாக இருக்கிறாரு. மனதிற்குள் முணுமுணுத்தபடியே கைக்கு கிடைத்த சிறிய பாத்திரத்தில் மனதில்லாமல் குழம்பினை ஊற்றி சென்று பைரவி கொடுக்க அண்ணனின் பாசத்தை மறுக்க மனமற்றவளாக அதை கையில் வாங்கி கொண்டு கிளம்பிய மகளை பார்த்த பாலாமணியின் இதயம் கனக்க தொடங்கியது. நீ நினைக்கிற பாசம் உனக்கு கைகூடி வர அந்த ஆண்டவன் தான் நமக்கு துணையாக இருக்கணும். பாலாமணி மனதிற்குள் நெகிழ்வாக கூறியபடியே சற்று அருகில்தான் மகளது வீடு இருக்கிறது என்றாலும் அதுவரை அவளை தனியாக செல்லவிட மனமற்றவளாக மகளுக்கு துணையாக தானும் அவளுடன் சென்று கொண்டிருக்கும் தங்கையையே பாசத்துடன் பார்த்தபடி நின்றுவிட்ட கணவனை முறைத்தபடியே வீட்டினுள் திரும்பி சென்றாள் பைரவி. என்ன இருந்தாலும் என் மக கெட்டிக்காரந்தான். 1000 மைலுக்கு அப்பால இருந்தாலும் தனக்கு வேணுங்கிறத சாதிச்சுக்க தெரிஞ்சு வச்சிருக்கிறான் பாரு. மனதுக்குள்ளேயே மகனை பாராட்டியபடி முந்தானை மறைவில் இருந்த பணத்தினை பீரோவினுள் வைத்து பத்திரப்படுத்தி அதனை பூட்டி சாவியை தன் இடுப்பில் சொருகி கொண்ட பைரவியின் பார்வை அறையில் இருந்த கட்டிலில் படுத்து நிர்சலனமாய் உறங்கிக் கொண்டிருந்த மகள் இளம்பிரையின் மீது பதிந்தது. இவளை பாரு, 8 மணி வரைக்கும் கண்ணை திறக்காமல் படுத்து கிடக்கிறா. போகிற இடத்துல இப்படி இருந்தா என்னத்தான் நல்லா மெச்சிக்குவாங்க. இலா, ஏய் இளம்பர, எழுந்திருடி, காலேஜ் போக டைம் ஆகலையா? ஏய் இலா. பைரவி இளம்பிரையின் தோள்களை பற்றி பலமாக குலுக்க தன் கனவுலகில் இருந்து விழித்து கொண்டவளாக திடுக்கிட்டு எழுந்தமர்ந்தாள் இளம்பிரை. கொஞ்சம் மெதுவாக எழுப்பக்கூடாதாமா, பயந்துட்டேன் பாருங்க. இளம்பிரை கொஞ்சலும் சினுங்களுமாக கூறியபடியே போர்வையை உதறிக்கொண்டு எழ அன்றளர்ந்த மலராக களைத்த தோற்றத்திலும் எழிலோவியமாய் நின்றிருந்த மகளை தனக்குள்ளாகவே ஒரு நொடி ரசித்து கொண்ட பைரவியின் மனதிற்குள் பெருமிதம் படர்ந்தது. சரி சரி, போய் குளிச்சுட்டு காலேஜ் கிளம்புற வழியை பாருடா கண்ணு. நாளையிலிருந்து அம்மா உன்னை மெதுவாக தொட்டு எழுப்புறேன், சரியா? பைரவியை பொறுத்தவரை கதைகளில் வருவது போல ஒரு அரக்கனின் உயிர் 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டி கூண்டில் இருக்கும் ஒரு சிறு கிளியிடம் இருக்கும் என்பதைப் போல பைரவியின் உயிர் அவளது ஒரே செல்ல மகளான இளம்பிரை என்கிற ஒற்றை ஜீவனிற்குள் அடங்கியிருந்தது.
வீட்டின் முதல் மகனான ஒற்றை மகனான பிரதீப் கூட அவளை பொறுத்தவரையிலும் இரண்டாம் பட்சம்தான். என்னம்மா இது, எனக்கு தான் சிக்கன் பிடிக்காதே, தெரிஞ்சும் கூட காலையில் இப்படி சிக்கன் குழம்பு வச்சுருக்கீங்க. வயசு புள்ள சத்தான சாப்பாடு சாப்பிட்டா தானே நல்லா இருக்குங்கண்ணே. நாளை பின்ன ஒரு குடும்பத்தையே தூணா தாங்கி நிற்க போகிற பொண்ணு நீ ஆரோக்கியமாக இருக்க வேண்டாமாடா, சாப்பிடுமா என் ராஜாத்தியில. பைரவி கொஞ்சி கொண்டே கோழி துண்டுகளை அள்ளி எடுத்து மகளது தட்டில் வைத்தவள் அதை அவள் எடுத்து உண்ணும் வரையில் பிடிவாதமாக மகளது அருகிலேயே அமர்ந்து விட்டாள். அது என்னம்மா அது, நான் போகிற வீட்டில் நான் தான் தூணாக இருந்து தாங்கணுமா என்ன? அந்த வீட்டில் பில்டர் போட்டு கட்டியிருக்க மாட்டாங்களா? அன்னையின் அன்பு வார்த்தைகளை தட்ட மாட்டாதவளாக கோழி துண்டுகளை உண்டபடியே இளம்பெரை குறும்புடன் சிரிக்க, மகளது வார்த்தைகளை கேட்டு அரும்பிய குறுஞ்சிரிப்புடன் அவளது தலையை பாசத்துடன் வருடி கொடுத்த பைரவியின் கண்கள் கனவில் மிதக்க தொடங்கியது. என் மக வாழ போகிற வீடு எப்படி இருக்கணும் தெரியுமாடா? பில்டர் ஓட்டு சாதாரணமாக கட்டின வீடாக மட்டும் இல்லாமல் மாளிகையாக இருக்கணும். நான் கனவு கண்டுட்ருக்கேன் லீலா. நிச்சயமாக நீ ஒரு ராஜகுமாரி மாதிரி வாழ போகிற பாரு. அன்னையின் கண்கள் பேராசையுடன் மின்னிக் கொண்டிருக்க தன் இயல்பான வெள்ளை சிரிப்புடன் அன்னையை நிமிர்ந்து பார்த்த இளம்பிரையின் முகத்தில் நிறைவு இருந்தது. மனசு இருந்தால் குடிசையை கூட நம்ம மாளிகையாக நினச்சிக்க முடியுமா? எனக்கு இப்போ என்ன குறை? இப்போவே நம்ம வீட்டில் நான் ராஜகுமாரி மாதிரி தானே இருக்கேன். ஆமாண்ட கண்ணு, நீ ஏன் ராசகுமாரி தானே, சாப்பிடு. பைரவி கூறியபடியே மகளது தட்டில் மற்றொரு தோசையை வைத்துவிட்டு எழுந்தாள். ஆத்மிகா கிளம்பிட்டாலாமா? நீங்கள் போய் பாருங்களேன், நானும் இதோ ஒரு 5 மினிட்ஸில் கிளம்பிடுவேன். அன்னையை பார்த்து பரபரப்புடன் கூறியபடியே தன் வருங்காலத்தை மறந்து நிகழ்கால அவசரம் தொற்றி கொண்டவளாக இளம்பரை தன் தலைமுடியை வாரி பின்னலிட தொடங்க, மகளது வார்த்தையை மறுக்க முடியாதவளாக வெளியில் சென்று வேண்டா வெறுப்பாக நாத்தனாரின் வீட்டை பார்வையிட தொடங்கினாள் பைரவி. அத்தியாயம் 2. பொள்ளாச்சியில் இருந்து சில கிலோமீட்டர் தூரத்திலேயே இருந்த அழகிய கிராமமான பொன்னகரத்தில் கிராமத்தின் சுவடே இல்லாத வகையில் நவநாகரிகமாக மார்பிள் தரையை கொண்டு தன் மனைவி மற்றும் குழந்தைகளுக்காக சாயாதேவியின் கணவர் லிங்கேஸ்வரன் கட்டியிருந்த அழகிய மாளிகையை கண்டு என்றும் உள்ள வழக்கம் போல பாலாமணியின் மனதிற்குள் பெருமிதத்துடன் கூடிய பெருமை நிறைந்தது. ஒரே ஊரை சேர்ந்தவரான லிங்கேஸ்வரன் சாயாதேவியை மனம் முடிக்கும் போதே பாலாமணி குடும்பத்தை விட மிக மிக வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர்தான் என்றாலும் சாயாதேவியின் அழகில் மனதினை பறிகொடுத்து விட்ட அவர் வரதட்சணை என எதையும் எதிர்பார்க்காமல் சாயாதேவியை விரும்பி மனமுடித்து கொண்டார். திருமணம் செய்த புதிதில் கிராமத்து விவசாயத்திலேயே போதுமான வருமானம் கிடைத்த போதிலும் தன் எதிர்கால சந்ததியினரை கருத்தில் கொண்டு அவர் பொள்ளாச்சியில் சிறிய அளவில் தொடங்கிய மளிகை கடையானது லிங்கேஸ்வரனின் நேர்மையான வியாபாரத்தினாலும் வாடிக்கையாளர்கள் அவர் மீது கொண்ட நம்பிக்கையாலும் மெல்ல மெல்ல வளர்ந்து இன்று ஆத்மிகா பல்பொருள் அங்காடியாக பிரம்மாண்டமாக கிளைப்பரப்பி நின்றிருந்தது. பல லட்சங்களுக்கு அதிபதியான லிங்கேஸ்வரன் தற்போது சில கோடிகளுக்கு சொந்தக்காரராகி இருந்தாலும் கூட மனதளவில் அவர் அன்று எப்படி இருந்தாரோ அதே லிங்கேஸ்வரனாகவே இன்றும் இருப்பதில் பாலாமணிக்கு மனம் கொள்ளாத பெருமை உண்டு. அந்த பெருமையே அவர் மனதிற்குள் மருமகன் மீது பெரும் மதிப்பாக உயர்ந்து நின்றது. வாசல் புறமாக இருந்த சிட்டவுட்டில் தொங்கிக் கொண்டிருந்த அழகிய கண்ணாடி ஊஞ்சலில் அமர்ந்திருந்து பேப்பர் படித்து கொண்டிருந்த லிங்கேஸ்வரனின் பார்வை காம்பவுண்ட் கேட்டினை திறந்து கொண்டு அன்னையுடன் வந்து கொண்டிருந்த மனைவியை கண்டவுடன் இரகசிய காதலுடன் மலர, அதே நேரத்தில் கேட் சத்தத்தினை கேட்டு ஹாலில் இருந்து எழுந்து வந்த லிங்கேஸ்வரனின் அன்னையான பகவதியின் முகத்தில் கண்டிப்பு இருந்தது. எப்படி காலங்காத்தால் அந்த மாம்பழ கூடை கொண்டு போய் உங்கள் அண்ணன் வீட்டில் கொடுக்கணும்னு என்ன அவசரம் வந்தது சாயா? கொஞ்சம் நேரம் கழித்து லிங்கம் கிளம்பி கடைக்கு போன பின்னால் மெதுவாக கொண்டு போய் கொடுக்க வேண்டியது தானே. அதுக்குள்ளே அந்த கூடை யாராச்சும் தூக்கிட்டு ஓடி போகிறாங்களா என்ன? பகவதி கண்டிப்பும் கராருமாக கேட்க சாயாதேவியின் பார்வை உயர்ந்து கணவனை தன் துணைக்கு வரும்படி கெஞ்சுதலாக அழைத்தது. சரி விடுங்கம்மா, இப்போ நான் கடைக்கு போக நேரம் ஆயிடுச்சா என்ன? அதுக்கு இன்னும் நேரம் இருக்குமா? நீ போ சாயா, போய் ஆத்மியை கிளம்ப சொல்லு போ. மனைவியின் தேவையை நொடியில் புரிந்து கொண்டவராக அன்னையை அடக்கிய கணவனுக்கு கண்களாலேயே பாராட்டுதலை தெரிவித்தபடியே வீட்டினுள் செல்ல திரும்பிய சாயாதேவியை பகவதியின் குரல் மீண்டும் தடுத்து நிறுத்தியது.
உன் பொண்டாட்டி யாரும் ஒன்றும் சொல்லிடக்கூடாது, நல்ல புள்ள தான் போ. அது சரி சாயா, ஒரு நிமிஷம் நெல்லு. அதென்ன கையில் இவ்வளோ பெரிய பாத்திரத்தை கொண்டு வந்திருக்க? உன் அண்ணன் பொண்டாட்டி நாத்தனாருக்காக அப்படி என்ன செஞ்சு கொடுத்து விட்ருக்கா? பகவதி சாயாதேவியின் கையில் இருந்த சிறிய கிண்ணத்தை பார்த்து நக்கலாக கேட்க, சம்மந்தி அம்மாவின் கிண்டல் புரிந்த பாலாமணியின் முகம் அவமானத்தில் சுருங்கியது. பகவதி குணத்தில் தங்கம்தான் என்றாலும் மருமகளை மற்ற மாமியார்களைப் போல வாட்டி வதைக்காமல் தன் கண்ணின் மணியாக தன் சொந்த மகளாக பாவித்து அன்பு செலுத்துபவள்தான் என்றாலும் குற்றம் குறைகளை பொறுத்து கொள்ளாத கரார் குணம் கொண்டவள் என்பதால் பாலாமணிக்குள் எப்போதுமே பகவதியிடம் உள்ளூர ஒரு சிறிய பயம் உண்டு. அண்ணி நாட்டுக்கோழி குழம்பு வச்சுருந்தாங்க அத்தை, அதான் இவருக்கு பிடிக்கும்னு கொடுத்து விட்டாங்க. இந்த கிணத்து குழம்பு சாப்பிட்டு தான் என் மகனுக்கு பசியாகிற போகுதாக்கும். போம்மா போய் இதை அங்கிட்டு வச்சுட்டு நாகையாகிட்ட சொல்லி நல்லா வெடக்கோழியாக பிடிச்சி அடிக்க சொல்லி குழம்பு வச்சு மத்தியான சாப்பாட்டுக்கு கடை கொடுத்துடு போ. சரிங்க அத்தை. சாயாதேவி அமைதியாக தலையை குனிந்து கொண்டே உள்ளே சென்றுவிட தயக்கத்துடன் பின்தங்கி நின்றுவிட்ட பாலாமணியின் முகத்தில் பகவதியின் கண்டிப்பான பார்வை பதிந்தது. இங்கே பாரு பாலாமணி, அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் உங்ககிட்ட இருந்து எதையும் எதிர்பார்த்தது கிடையாது. அந்த மரியாதையோடு இருக்க சொல்லி உன் அருமை மருமகிட்ட சொல்லிவிடு. அப்போ தான் ஒரு கூறு கட்டவன்னு உங்களுக்கு தெரியாதா நீ? தம்பி கடைக்கு கிளம்பிடுன்னு அவசரத்தில் நானும் கவனிக்காமல் இருந்துட்டான். நீ எதைத்தான் சரியாக கவனிச்சிருக்கிற பாலாமணி? அப்படி நீ கவனிச்சிருந்தா இன்னைக்கு உன் மருமக இந்த ஆட்டம் போடுவாளா? சரி, அது உன் குடும்பத்து பாடு, எனக்கு அது தேவையில்லை. ஆனால் இன்னொரு தடவை என் மருமகளை இப்படி தரக்குறைவாக நினச்சி நடத்தினான்னா அப்புறம் நான் பொல்லாதவளாகி போடுவேன். இங்கே யாரும் அவள் கரிசனைக்காக ஏங்கிட்டு இல்லைங்கிறத அவகிட்ட சொல்லிடு. பகவதி கரார் குரலில் கணீர் என்று கூறிக்கொண்டிருக்க அவளது வார்த்தைகளை மறுக்க மாட்டாதவளாக அமைதியாக நின்றுவிட்ட பாலாமணி வீட்டின் காம்பவுண்டிற்குள் வந்து நின்ற காரை கண்டு கேள்வியாக திரும்பி பார்க்க, அதே நேரத்தில் காரையும் காரில் இருந்து இறங்கியவனையும் கண்ட பகவதி பாலாமணியை மறந்தவளாக சிரித்த முகத்துடன் காரை நோக்கி செல்லத் தொடங்கினாள். மித்ரா வாயா வா. பாலாமணி இரு கைகளையும் பாசத்துடன் விரித்து வரவேற்க மித்ரன் என்றழைக்கப்பட்டவன் அவளது கைகளுக்குள் பாசத்துடன் புகுந்து கொண்டதை பார்த்த பாலாமணியின் மனதிற்குள் அவன் மீது மெல்லிய பொறாமை உணர்வு எழுந்தது. ஒரு சாலை விபத்தில் சிறு வயதிலேயே தாய் தந்தையரை இழந்து தந்தையை பெற்ற தாத்தாவான செல்வானந்தத்தின் பராமரிப்பில் வளர்ந்த மித்திரனின் மீது பாலாமணியின் மனதிற்குள் பரிதாபமும் கருணையும் அன்பும் இருந்தாலும் கூட ஏதோ ஒரு வகையில் தன் பேரன் பிரதீப்பிற்கு இந்த மித்ரன் போட்டியாளன் என்கிற எண்ணம் பாலாமணியின் உள்ளத்தில் ஆழமாக பதிந்திருந்தது. மித்திரனின் தாத்தாவான செல்வானந்தம் பகவதிக்கு பெரியப்பா மகன்தான் என்றாலும் கூட உடன் பிறந்தவர்கள் என்று யாரும் இல்லாமல் ஒற்றை மகனான செல்வானந்தத்திற்கு பகவதியின் மீது தன் உடன் பிறந்த தங்கையை போன்றதொரு பாசம் உண்டு. பகவதியின் மகனான லிங்கேஸ்வரனுக்கு தாய்மாமன் ஸ்தானத்தில் இருந்த அனைத்து முறைகளையும் குறைவில்லாமல் செய்து வந்தவரும் அவர்தான். நல்லா இருக்கீங்களா பாட்டி? மாமா எப்படி இருக்கீங்க? பகவதியிடமும் லிங்கேஸ்வரனிடமும் பாசத்துடன் கேட்டபடியே வந்த மித்ரன் அங்கிருந்த பாலாமணியின் கால்களை மரியாதையுடன் தொட்டு வணங்க, அதை எதிர்பார்த்திராத பாலாமணி தனக்குள் குன்றி போனவளாக இயல்பாக எழுந்த நெகிழ்வுடன் மித்ரனின் தலையில் ஆசீர்வாதமாக கை வைத்து அவனை எழ செய்தாள். என்ன மித்ரா, இந்த நேரத்தில் இங்கே வந்திருக்க? காலேஜ் போக லேட் ஆகலையா? லிங்கேஸ்வரன் உபசாரமாக கேட்க அதனை கேட்ட மித்ரன் வாய்விட்டு சிரித்தபடியே லிங்கேஸ்வரனின் அருகே ஊஞ்சலிலேயே அமர்ந்து கொண்டான். ஆத்மிகா காலேஜ் போயாச்சா மாமா? இருந்திருந்தார் போல மித்ரன் கேட்க அவனது கேள்விக்கான காரணம் புரியாதவராக மறுப்பாக தலையசைத்தார் லிங்கேஸ்வரன். அப்புறம் படிக்கிற பொண்ணு ஆத்மிக்கு காலேஜ் போக லேட் ஆகலைன்னு போது சொல்லிக் கொடுக்குற ப்ரொஃபஸர் எனக்கு மட்டும் லேட் ஆகுமா மாமா? உங்களுக்கே இது ஓவரா இல்லையா? மித்ரன் பரிதாபமாக முகத்தை வைத்து கொண்டு கேட்க அவனை பார்த்த லிங்கேஸ்வரன் சத்தமாக சிரித்தபடியே அவனை சலுகையாக அணைத்து கொண்டார். மித்ரன் நல்ல சிவந்த நிறமும் ஆழமான அறிவை வெளிக்காட்டும் அழகிய கண்களும் கூர்மையான நாசே, அடர்ந்த கூந்தல், 6 அடிக்கும் அதிகமான உயரம், அந்த உயரத்திற்கேற்றால் போன்ற கட்டுக்கோப்பான கம்பீரமான உருவம் என ஆண்மையின் அழகிற்கு இலக்கணமாக திகழும் மித்ரன்
ஆத்மிகா பொள்ளாச்சியில் படித்து கொண்டிருக்கும் கல்லூரியிலேயே ப்ரொஃபஸராக வேலை பார்த்து கொண்டிருப்பவன். தான் படித்த கல்லூரியிலேயே முதல் மாணவனாக கோல்டு மெடலிஸ்டாக தேர்ச்சி பெற்றிருந்த மித்ரன் எம்ஃபில், பிஹெச்டி என தன் பெயருக்கு பின்னால் பலவிதமான பட்டப்படிப்புகளை கொண்டிருந்தவனுக்கு வேறு எத்தனையோ இடங்களில் இருந்து வந்திருந்த வேலைவாய்ப்புகளை எல்லாம் புறக்கணித்துவிட்டு ஆத்மிகா படித்து கொண்டிருக்கிறாள் என்கிற ஒரே காரணத்திற்காகவே அந்த கல்லூரியில் பணியாற்றி கொண்டிருக்கிறான் என்பது பாலாமணியின் கணிப்பு. அவளது கணிப்பு உண்மை என்பதை நிரூபிப்பதைப் போலவே லிங்கேஸ்வரனுடன் முறையாடி கொண்டிருந்த மித்ரனின் பார்வை ஆர்வத்துடன் வீட்டினுள் சென்று மீண்டது. சரிப்பா, சரி, நான் உன்னை ஒன்றும் கேட்க மாட்டேன். சாயா, சாயா, யார் வந்திருக்காங்கன்னு பாரு. சாயா. லிங்கேஸ்வரன் வீட்டின் உள்புறமாக குரல் கொடுக்க மாமியாரின் சொல்படியே தோட்டக்காரனிடம் சொல்லி கோழியை அவன் பக்குவப்படுத்துவதை கண்காணித்தபடி வீட்டின் பின்புறமாக நின்றிருந்த சாயாதேவி கணவனின் அழைப்பில் இருந்த ஆர்வத்திற்கான காரணம் புரியாத கேள்வியுடன் வந்தவள் மித்ரனை கண்டு முகமலர்ந்தாள். மித்ரா, வாப்பா, எப்போ வந்த? தாத்தா நல்லா இருக்காங்களா? இருக்காங்க அத்தை. நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, ஆனால் எனக்கு கண்டுக்க தான் ஆள் இல்லை. அது என்னப்பா அப்படி சொல்லிட்ட? மித்ரனை கண்டுக்காமல் இந்த வீட்டில் யாராவது இருக்க முடியுமா என்ன? லிங்கேஸ்வரன் மனைவியிடம் மித்ரன் கூறியதற்கு பதிலாக தான் கூறிவிட்டு சிரிப்புடன் தாய் பகவதியை அவனிடம் கண்களாலேயே சுட்டிக்காட்ட கணவனின் கிண்டல் புரிந்தாலும் வெளிப்படையாக சிரிக்க முடியாதவளாக முகம் சிவந்தாள் சாயாதேவி. சாப்பாடு ரெடியாக இருக்கு மித்ரா. உங்கள் மாமா கூட சேர்ந்து நீயும் இன்னைக்கு இங்கே சாப்பிட்டுட்டு தான் போகணும். நீங்கள் சொன்னாலும் சொல்லாட்டாலும் நான் இங்கே சாப்பிட்டுட்டு தான் போவேன் அத்தை. அதனால் எனக்கும் சேர்த்து பிளேட் எடுத்து வைங்க. அதுக்கு முன்னால் நான் வந்த வேலையை முடிச்சிடுறேன். 1 minute. கூறிக்கொண்டே ஓடி சென்று காரின் டிக்கியை திறந்த மித்ரன் அதனுள் இருந்த பல கூடைகளை தூக்கி வர தொடங்க வேகமாக எழுந்து சென்று அவனது கையில் இருந்த கூடையை வாங்கி அன்னையின் முன்பாக வந்து வைத்தார் லிங்கேஸ்வரன். அளவான சிறிய கூடைகளில் நிரப்பப்பட்டிருந்த மா, கொய்யா போன்ற பழங்களை கண்ட பகவதிக்கு முகமெல்லாம் மலர்ச்சியுற அவள் சலுகையாக சிரித்தபடியே மித்ரனை ஏறிட்டு பார்த்தாள். இதெல்லாம் எதுக்குப்பா மித்ரா? இதெல்லாம் தான் இங்கேயும் நம்ம தோப்புலையே விளையுதே. பாவம், நீ வேறு எதுக்காக இவ்வளவு சிரமப்பட்டு எடுத்துக்கிட்டு வந்த? இதில் சிரமம் எதுவும் இல்லைத்த. இதெல்லாம் இங்கேயும் விளையும்னு எனக்கும் தெரியும் ஆத்தா. ஆனால் என் தாத்தாவுக்கு தான் அது மறந்து போயிடுது. அவரோட தங்கச்சிக்கு எங்கள் தோப்பில் இருந்து விளையிற பழங்கள் தான் பிடிக்குமா. அதனால் காலேஜ் போகிறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் இங்கே கொண்டு வந்து பாட்டிக்கிட்ட கொடுத்தாகணும்னு எனக்கு ஆர்டர் போட்டுட்டாரு. அவரோட ஆர்டரை மீற முடியுமா? ஆத்தான். சாயாதேவி இயல்பாக கேட்ட கேள்விக்கு பதிலளித்தபடியே மித்ரன் பழக்கூடையை கை காட்டி சிரிக்க நெகிழ்வுடன் அந்த பழக்கூடைகளை தள்ளாத வயதிலும் தன் கைகளால் தூக்கி சென்று வீட்டினுள் வைக்கத் தொடங்கினாள் பகவதி.